டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய விஷயம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாப்புலர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது 44 செகண்டுக்கு ஒருத்தருடைய உயிர் போறதுக்கு காரணமா இருக்குன்னா நம்புவீங்களா? ஆக்சுவலா இந்த பாப்புலர் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நம்மளுடைய உடலும் மனதும் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும்னா, காலையில கண்ணை விழிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம கை போனை தான் தேடுங்க. டைம் என்னன்னு பாக்குற மாதிரி தான் எடுப்போம். என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன இன்னைக்கு அப்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ரீதியா மன ரீதியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு உடல் சோர்வு ஜாஸ்தி இருக்கு. பிரெயின் ஃபாக் சொல்லுவாங்க, அதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே இருக்கக்கூடியது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. ஈவன் இது நாளடைவுல போகும்போது நமக்கு நீரிழிவு நோயோ இல்ல உயர் ரத்த அழுத்தமோ வரக்கூடிய விஷயமாவே கருதப்படுது. இது எல்லாமே நோய் இல்லைங்க, நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள்னால வந்த பிரச்சனைகள் தான். அதுல முக்கியமா சொல்லணும்னா இந்த பிசிக்கல் மென்டல் இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா நம்மளுடைய ஹியூமன் பீயிங், அதாவது நம்ம மனுஷங்க மூவ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும், அதுல இருந்து நம்ம கொஞ்சம் லைக் நடந்துகிட்டே இருக்கணும், இல்ல உடல்ல அசைவுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இயல்பு. ஆனா எப்போ உட்கார்ந்த இடத்துல நம்ம எழுந்துக்காம நம்ம செய்யக்கூடிய வேலையை அப்படியே தொடர்ந்து ஒரே போஸ்டர்ல நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவுல அது நம்மளுடைய சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி நமக்கு நோய் வாய்ப்படுறதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தியா இயற்கையோட இணைந்திருப்போம். முக்கியமா நம்ம டெய்லி வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேச்சரோட இருக்கிறதே கிடையாது, அதுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட்ன்ற விஷயத்த நம்ம ரொம்ப அதிகமா இதை நான் ஏன் மனக்கடணும், இது நான் ஏன் செய்யணும், இதுக்கு நான் ஏன் உழைக்கணும், இதுக்காக நான் ஏன் இப்படி பாடுபடணும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்லயே நம்ம ஜாஸ்தி இருக்கோங்க. அந்த கம்ஃபர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மினிமம் எஃபர்ட்டும் மேக்சிமம் கம்ஃபர்ட்டும் நம்ம கொடுக்கும் போது நமக்கு நிறைய உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துது. ஒரு எக்ஸாம்பிள், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, நிறைய நடப்பாங்க, நிறைய உடல் உழைப்பு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 15,000 ஸ்டெப்ஸ் அவங்க நடப்பாங்க. ஆனா நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3,000 இருந்து 3,500 ஸ்டெப்பு கூட நம்ம நடக்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் இந்த சிட்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் ஒரு பக்கத்து 4 வீடு தள்ளி நமக்கு ஒரு மளிகை கடை இருக்குன்னா கூட அதை போய் வாங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு ஆப் மூலயமா தான் அதை நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டு வாசல்லயே வர வைக்கிறதுக்கு பாக்குறோமே தவிர மனக்கெட்டு நம்ம நடந்து போய் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம மறந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டான ஒரு விஷயத்துல வரும். ஆக்சுவலா அந்த கம்ஃபர்ட் எதை பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா உங்க ஹெல்த்தை மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாது, நம்ம குடும்பத்தையே அது டேமேஜ் பண்ணிடும். ஏன்னு கேக்குறீங்களா? நம்மள நம்பிதாங்க நம்ம குடும்பமே இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா நம்ம பயணிக்கிறது யார் கூடனா நம்மளுடைய குடும்பத்தோட. பயணத்துல வரவங்களும் இல்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது போக்கஸ்டா நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம். ஆனா நம்ம கூட வரவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. ஆனா ஓட்டுற நம்ம அப்படி வேடிக்கை பார்க்க முடியுமா? இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஃபுல் மியூசிக் வச்சுட்டு ஏசிய ஃபுல்லா வச்சுட்டு காலை நீட்டி தூங்கிட்டு வருவாங்க. வண்டி ஓட்டுற நம்மளால தூங்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. தூங்கினா முடிஞ்சிச்சு. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நான் பேசுறது கார் ஜேர்னி இல்லைங்க, இட்ஸ் அ லைஃப் ஜேர்னி. ஒரு வாழ்க்கையில நம்ம பயணிக்கும் போது நம்மளோட பயணிக்கிற நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனைவியா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைகளா இருக்கட்டும், அந்த எந்த நம்பிக்கையில தூங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பா நம்மள
பாதுகாப்பா கூட்டிட்டு போவாரு. நம்ம கணவர் நம்மளோட எப்பவுமே துணையா நிப்பாரு. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க தூங்குறாங்க. அந்த மாதிரிதான் அப்போ வண்டி ஓட்டுற நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு கான்பிடென்டா, எவ்வளவு ஹெல்தியா, போக்கஸ்டா இருக்கணும். நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நடந்தீங்க, எத்தனை பேரு ஓடுனீங்க, இல்ல ஜம்ப் பண்ணீங்க, உங்க உடம்புக்குன்னுட்டு நீங்க ஒரு அரை மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி அதிகமா மொபைல் கேஜெட்ஸ் அதிகமா யூஸ் பண்றோம். ஒன்னு டிவி பாக்குறோம், இல்ல லேப்டாப்ல சீரீஸ் பாக்குறோம், இல்ல கேம்ஸ் விளையாடுறோம், இல்ல போன்ல ரீல்ஸ் பாக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள். இது கூட ஆர்டிபிஷியல் ஃபுட்டையும், அதாவது துரித உணவுகள், ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இதெல்லாம் சேர்ந்து 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 அது நமக்கு பெரிய பாதிப்பு. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், என் உடம்புக்கு எதுவுமே ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா இந்த பாதிப்பு இப்ப தெரியாதுங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சுதான் நம்மளுடைய மூளையோடைய திறனா இருக்கட்டும், இதயத்தோடைய துடிப்பா இருக்கட்டும், நம்மளுடைய ஜீரண சக்தியா இருக்கட்டும், நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் கழிச்சுதான் அதோடைய எஃபெக்டே வெளியில தெரியும். ஆனா இப்பவே கவனிச்சுக்கோங்க, இதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம மாறுறது மூலயமா நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாமே வீக் ஆகுது, தசைகள் எல்லாமே சுருங்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டெஸ்டோஸ்டீரான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இப்போ கடைசி ஒரு லாஸ்ட் 3 டிகேட்ஸ்ல வந்து நிறைய குறைஞ்சிட்டு வர்றத பாக்குறோம். சோ ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா, அதுவும் குறிப்பா இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனைய நிறையவே பார்த்துட்டு வரும். உடல் பருமனா ஆகட்டும், இதய நோயா இருக்கட்டும், கேன்சர் கூட பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ஜாஸ்தியா வர்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 30 செகண்ட் குத்த வச்சு உட்கார முடியுமா, டிஸ்கம்ஃபர்டே இல்லாம? ஆனா அந்த காலத்துல அசால்ட்டா கீழே உட்காருவாங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பாங்க, தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, மரத்து மேல. ஏன்னா அதுல குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அது பழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு நடந்துதான் போவாங்க, மரத்து மேல ஏறுவாங்க, தண்ணியில குளிச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட் தூக்கிட்டு போவாங்க. அந்த தண்ணி எல்லாம் வீட்டுக்கு அவங்கதான் இதுல இருந்து, கிணத்துல இருந்தோ இல்ல நதியில இருந்தோ எடுத்துட்டு வீட்டுக்கு போறதே அவங்கதான். அப்படி ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய எலும்பு நல்ல வலிமையா இருந்தது, தசைகள் நல்ல வலிமையா இருந்துச்சு. அவங்க கடைசி நேரம் வரைக்கும் பெரிய நோய் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைல் அவ்வளோ ஹெல்தியா லீட் பண்ணிட்டு போனாங்க. ஆனா இப்போ நம்மளுடைய ஸ்டாமினாவை கொஞ்சம் சொல்லி பாருங்க. நார்மலா சேர்ல உட்கார்றது கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுனால நமக்கு பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கு, நெக் பெயின் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்ம எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கோன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான டிப்ஸ் என்னன்னா, காலையில எழுந்த உடனே இந்த ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. காலையில எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணுங்க. ஒரு அரை மணி நேரம் வெயில்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். அந்த எக்ஸ்போஷர் ஒரு மெதுவான ஒரு நடைப்பயிற்சியா இருக்கலாம், இல்ல மூச்சு பயிற்சியா இருக்கலாம், இல்ல தியான பயிற்சியா இருக்கலாம். ஆனா வெயில்ல ஒரு அரை மணி நேரமாவது நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஆசனங்களை ரெகுலரா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்தும், மன ரீதியாவும் நம்ம வந்து சரியாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க. தாடாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பாடி அலைன்மெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின் எல்லாம் வராம நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தாடாசனத்துல இருந்து உக்கட்டாசனம் செய்யும் போது, இது ஒரு சேர் போஸ். இந்த உக்கட்டாசனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தசை, அதுவும் முக்கியமா தொடைப்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் நல்ல வலிமை அடையறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுல இருந்து திரிகோணாசனம் சொல்லி நம்மளுடைய ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி நம்ம பண்ணும் போது இது ஸ்பைனை நல்லா ட்விஸ்ட் பண்ணுது, அங்க தசைகள் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுடைய ஸ்பைனும் நல்லா இருக்கு,
நம்மளுடைய பிபியும் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு, நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு மனசும் வந்து அமைதிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புஜங்காசனம். இந்த புஜங்காசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கோப்ரா போஸ், ஒரு பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் இது. இதை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தண்டுவலம் நல்ல வலிமை அடைகிறது, நம்மளுடைய தசைகள் நல்ல வலிமை அடைகிறது, நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆசனங்களை நம்ம நல்ல ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா பிரீதிங்கோட சேர்ந்த மாதிரி காலையில நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம சுவாச பயிற்சிகளை செய்யறது ரொம்ப நல்லது. அனுலோம் வினுலோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாசிகளை சுத்தம் செஞ்சு ஆல்டர்னேட் பிரீதிங் பண்றதுனால ஒரு பேலன்ஸை ஏற்படுத்துது. பிராமரி பிராணாயாமம் சொல்லி ஒரு தேன்குளவி ரீங்காரம் எழுப்புறத நம்ம காதை மூடி நம்ம பண்ணும் போது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சு நம்மள வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாடி சோதன பிராணாயாமம். ஆல்டர்னேட்டா நம்ம பிரீத் பண்றது மூலயமா நம்மளுடைய நாடிகளை சுத்தம் செஞ்சு நம்மளுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டியை அதிகமாக்குது, உடல்ல இருக்கக்கூடிய வலியை நிவர்த்தி பண்ணுது. ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சின்னதான ஒரு மெடிடேஷன், ஒரு கான்சென்ட்ரேஷன். இதெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லதா இருக்கும். எல்லாருமே எனக்கு சொல்ற ஃபீட்பேக் கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேடம் நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் மேடம், ஆனா எனக்கு தீர்வே இல்லை அப்படின்வாங்க. அப்ப எத்தனை நாள் பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு வாட்டி, ஒரு நாள், ஒரே ஒரு வாட்டி அப்படின்வாங்க. ஏங்க இது என்ன நியாயம்? ஒரே ஒரு வாட்டி நம்ம செஞ்சா உடனே ரிசல்ட் கிடைச்சிடுமா என்ன? அதை நம்ம லைஃப் ஸ்டைல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணணுங்க. எப்பவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி வரணும். ஃபேஸ் த ஃபியர். எது உங்களுக்கு பயத்தை கொடுக்குதோ அந்த பயம் இல்லாம அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும் நம்ம உடல் ரீதியான விஷயங்களை சரி பண்றதுக்கு இதுதான் நல்லது, இந்த உணவெல்லாம் சரியில்லைன்னா சரியில்லைதான் அந்த மைண்ட் கண்ட்ரோல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நான் காலையில செய்யும் போது எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் பாடி எல்லாம் வீக், லைக் வலி எல்லாம் கொடுக்குது அப்படின்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா அதை பண்ண பண்ண உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும், அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலா மாறும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணும் போது அது கண்டிப்பா அந்த லைஃப் ஸ்டைலை மாத்தி, நம்ம லைக் காலையில எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் காலை விடியல் மலச்சிக்கல் இல்லாம விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாம முடியணும். ஸோ ஆரோக்கியமான தூக்கம், போதுமான அளவுக்கு தண்ணி, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஆரோக்கியமான உணவை நேரத்துக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உடல் பயிற்சி, இது எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாப்புலர் லைஃப் ஸ்டைலை இன்னும் பாப்புலரா ஹெல்தியா கொண்டு போகிறதுக்கான வழி இதுதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.